முடிந்தது 3 ஆண்டு பயணம் சிலுவையோடு என்றே நினைத்தார்கள். ஆனால் தொடர்ந்தது திருப்பாடுகளின் விடுதலை பயணம் சிலுவையோடு என்பதை மறந்தார்கள். குருக்களின் வருகை. அனைவரும் எழுந்து நிற்போம். முடிந்தது 3 ஆண்டு பயணம் சிலுவையோடு என்றே நினைத்தார்கள். ஆனால் தொடர்ந்தது திருப்பாடுகளின் விடுதலை பயணம் சிலுவையோடு என்பதை மறந்தார்கள். தொடரும் இன்றைய திருப்பாடுகளின் திருச்சடங்கு இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து என 3 பகுதிகளை கொண்டது. தன் திருப்பாடுகளின் இரத்தத்தால் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நாளை நினைவிற்கொண்டு இறைவனை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு கெத்செமனியில் முகம் குப்புற படுத்து கிடந்ததைப் போல அருட்பணியாளர்கள் பீடம் முன்பாக முகம் குப்புற படுத்து கிடக்கிறார். இறை அவன் முன் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளும் போது வரும் ஆன்ம திருப்தியின் அடையாளம் இது. கீழ்ப்படிதலின் எடுத்துக்காட்டாக இறைவன் முன் முகம் குப்புற கிடக்கும் நம் அருட்பணியாளர்களுடன் இணைந்து நாம் ஆண்டவரின் திருப்பாடுகளில் பங்கேற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறைநிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் பகுதியான இறைவார்த்தை வழிபாட்டின் நாம் செல்கிறோம். இன்று முதல் வாசகத்தில் அனைவரும் அமரலாம். இன்றைய முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியனின் பாடுகளையும் துயரங்களையும் வருணிக்கும் இறைவாக்கினர் ஏசாயாவின் வார்த்தைகள் இயேசுவின் துன்பங்களை படம் பிடித்து காட்டுகிறது. மேலும் நம் பாவங்களை அவரே சுமப்பார் என்றும் அரசர்களும் அவரை புரிந்து கொள்வார்கள் என்றும் நாம் உணர முடிகின்றது. நாமும் நம் ஆண்டவரை நன்கு புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழவும் என முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இரண்டாம் வாசகத்தில் தன்னையே பலியிட தலைமை குருவாம் இயேசு
தரணியிலே அவதரித்து தன்னையே தாழ்த்தி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பாவம் இல்லை என்றும் பாவிகள் மனம் திரும்பி மீட்பு பெறவே இவை அனைத்தையும் செய்தார். தொடரும் சிலுவைகளும் மீட்பு அளிக்க கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தார். கீழ்ப்படிதல் வழியாக மீட்பின் அருளை பெற்றுக்கொள்ள இரண்டாம் வாசகம் நம்மை அழைக்கிறது. இவ்வாசகங்களுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52 வசனங்கள் 13 மற்றும் அதிகாரம் 53 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறைப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திருப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிக்கிறேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் பகைவர் அனைவர் நிகழ்ச்சிக்கு உள்ளானே. என்னை அடுத்து போரின் பேரழிவுக்கு ஆளானே. என் நண்பர்களுக்கு பேரச்சம் வெறுவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போரிடம் விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவென்று நான் அகப்பட்டேன். உடைந்து போன மட்கலத்தில் போலானே. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்று என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியையும் கொண்டிருங்கள். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 14 முதல் 16 வரை மற்றும் அதிகாரம் 5, இறைவார்த்தை 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை
நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசக முன்னுரை. கல்லாக இருக்கின்ற நமது உள்ளம் இயேசுவின் திருப்பாடுகளை கேட்டு உணர்வுள்ள இதயமாக மாற வேண்டும். இயேசுவின் பாடுகள் எனக்காக என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் இயேசுவின் பாடுகளை தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு தூய யோவான் எழுதிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு செவி கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்கவும். புனித யோவான் எழுதிய நற்செய்தியின்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைகலன்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகின்ற அனைத்தையுமே இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று அவர் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர்.
ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணி பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். அப்போது இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதற்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்றார். தலைமை குருவின் பணியாளர் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாததால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றான். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதர்களின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்த அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசன் ஆகியவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகின்றேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு
முள்முடி செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவரிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகின்றான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்திலிருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமை சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதர்களுள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம் வந்து, யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லியதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்களுள் ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று சீடு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரி குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவரது வாயில் வைத்தார்கள். இந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். சில நிமிடங்கள் முழங்கால் பலியிட்டு மௌனமாக செபிப்போம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சாட்சி உண்மையானதே. அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்று மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவினுடைய சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்து அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அமர்வோம். பெங்களூரில் வெள்ளிக்கிழமை சாஃப்ட்வேர் பணியை முடித்துக்கொண்டு ஒரு இளைஞன் தன்னுடைய வீடை நோக்கி போகிற ஒரு காலகட்டம். போகின்ற வழியில் பின்னால் வந்த ஒரு வாகனம் ஏறி அந்த இளைஞன் இரு துண்டாக அந்த சாலையில் அப்படியே கிடக்கிறார். இந்த பகுதி ஒரு புறமாக, மேல் பகுதி ஒரு புறமாக அப்படியே கிடக்கிறது. ஆனால் இந்த இடுப்பிலிருந்து தலைவரை இருக்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாராவது பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொண்டு என்னுடைய கண்களை எடுத்து யாருக்காவது தானம் செய்யுங்கள், நான் இருக்க மாட்டேன், என்னுடைய எல்லா உடம்பின் பகுதிகளையும் யாருக்காவது கொடுங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த முண்டம் அப்படியே பேசிக் கொண்டிருந்தது. பார்த்த மனிதர்கள் எல்லாம் பயத்தோடு அப்படியே சிதறி ஓடுகிற அந்த காட்சி பெங்களூரில் அந்த நாளில் நடந்தது. அருமை சகோதர சகோதரிகளே, இறந்த பிறகு கூட யாருக்காவது நான் பயன்பட வேண்டும் என்று நினைத்த ஹாரிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இளைஞன் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறான். இயேசுவின் இறப்பை பற்றி பேசுகிற இந்த நாள், சிலுவையிலே தன்னை நிறைவாக கொடுத்து கொண்டு சிலுவை வெற்றியின் சின்னமாக மாற்றுகின்ற இந்த அற்புதமான நாளில் நாம் தெய்வ பிரசன்னத்தில் அவருடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதர சகோதரிகளே, நமது குடும்ப வாழ்வையும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது சில குடும்பத்தில் நிறைய சொத்துக்கள் இருந்தது. ஆனால் உழைக்காமல் ஊதாரியாக போன மக்கள் அதை விற்று காசாக மாற்றிக்கொண்டு வறுமையில் வாடிய சரித்திரங்கள் உண்டு. ஆனால் ஒன்றுமில்லாத குடும்பத்திலிருந்து பிறந்து தங்கள் வாழ்வை உயர்த்திய அற்புதமான மனிதர்களும் இந்த உலகத்தில் உண்டு. அப்படி சிலுவை சுமப்பவனுக்குத்தான் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான்
அது ஆசீர்வாதமான கனியை கொடுக்கும் என்று வார்த்தை சொல்கிறது. பொன் புடமிடும் போதுதான் அதனுடைய ஷேப் நன்றாக வரும். அதை மண்ணாக வைத்திருக்கும் போது அது யாருக்கும் பயன்படுவதில்லை. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சிலுவை இந்த உலகத்திற்கு கொடுக்கிற பாடம் இதாகத்தான் இருக்கிறது. நீ மடியும் போதுதான் அடுத்த மனிதனுக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற வார்த்தையின் சாராம்சமாக இருக்கிறது. என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு சாவு? யூதர்களுக்கு சிலுவை மடமை, ஆனால் ஆண்டவர் அது வெற்றியின் சின்னமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் இந்த வெற்றியின் சிலுவையை பார்த்து வாழுங்கள் என்று வார்த்தையை கொடுக்கிறார். யாரெல்லாம் நன்றாக உழைப்பார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயருகிற இந்த சிலுவை வாழ்வை கொடுக்கிறது. என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை இல்லை என்றால் வருகிற அந்த ஈஸ்டர் நாள் கண்டிப்பாக இருக்காது. இப்படி ஆண்டவர் இறக்கவில்லை என்றால் அவருடைய அற்புதமான உயிர்ப்பும் இருந்திருக்காது. இப்படி ஒரு கத்தோலிக்க குழுமம் இந்த உலகத்தில் எப்போதும் இருந்திருக்காது. என் அருமை சகோதர சகோதரிகளே, அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதெல்லாம் துன்பங்கள் வரும்போது அதை நிறைவாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது. கஷ்டம் வரும்போது எனக்கு இப்படி வந்து விட்டதே என்று அழுகிற கூட்டங்கள் அல்ல, கஷ்டத்தையும் நிறைவாக சுமந்து கொள்கிற ஒரு கூட்டத்தை தான், அந்த மனிதர்களுக்கு தான் கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்பிக்கையோடு இந்த உலகத்தை பார்க்கிற மக்கள், நம்பிக்கையோடு சக மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு வார்த்தையை தான் கடவுள் கொடுக்கிறார். என் அருமை சகோதர சகோதரிகளே, அந்த வாழ்வு ஆண்டவருடைய சாவு ஒரு விதையாக விதைக்கப்படுகிறது. விதை அது செடியாக மாறி மரமாக மாறி ஆலமரம் போல இன்று உலகமெல்லாம் இந்த சிலுவையின் பாதையை இதே நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற உலகமாக ஏறக்குறைய ஒரு 130 கோடி மக்கள் இப்போது கடவுளுடைய இந்த அற்புதமான சிலுவையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, அப்படி ஆண்டவருடைய சிலுவை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. உழைத்து நிறைவாக உண்கின்ற பிள்ளைகளாக இருக்கும் போது, சிலுவை மரம் சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிற மக்களாக இருக்கும் போது கடவுள் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் மக்களாக இந்த உலகத்திற்கு எப்போதும் தென்படுவார்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, அதனால் ஆண்டவருடைய சிலுவையை நாம் நிறைவாக சுமக்கிற மக்களாக, ஏன் ஆண்டவருக்கு இந்த சிலுவை வந்ததென்று பார்க்கும்போது நம்முடைய தவற்றின் வாழ்வு, நம்முடைய பாவ வாழ்வு, ஒரு பரவசத்தின் வாழ்வு நம்மை நிறைவாக இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை கிழித்துக் கொண்டு பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் என்று சொல்கிற ஆண்டவருடைய சிலுவையின் அந்த வார்த்தைகளை நாம் நிறைவாக கேட்போம். என் அருமை சகோதர சகோதரிகளே, இருக்கும் போது சக மனிதனுக்காக மடிகிற ஒரு வாழ்வு. காந்தி என்ற மகான் இந்த தேசத்தில் இருந்தார். அவருடைய சாவு விடுதலையின் அந்த நிறைவை கொண்டு வந்தது. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஓஹையோ என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவின் அந்த ஒரு பெரிய ஒரு சிட்டியில் ஆபிரகாம் லிங்கன் என்று கருப்பின மக்களுக்காக தன் வாழ்வை கொடுத்த அந்த மனிதனுடைய சடலம் வைத்திருக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த சடலத்தை சுற்றி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்த போது ஒரு கருப்பு பெண் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அந்த சடலத்தை சுற்றி வந்து கொண்டு, நீ இந்த சடலத்தை தொட்டு கும்பிட்டுக்கொள், நமக்காக இந்த மனிதன் இறந்திருக்கிறான், அவருடைய இறப்பு ஒரு விதை, ஒரு மரமாக இந்த உலகத்தில் சுதந்திரத்தை கொண்டு வந்த ஒரு காரியமாக இருக்கிறது என்று தாய் தன் பிள்ளைக்கு சொல்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வையும் ஆண்டவர் கரத்தில் கொடுப்போம். இந்த சிலுவையின் வாழ்வு இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். சிலுவை சுமக்கிற மக்களாக, ஆண்டவருடைய பிரமாணிக்க மிக்க மக்களாக நாம் வாழ வேண்டிய கிருபை கடவுள் தரட்டும் என்று தெய்வ கரத்தில் நம்மை சமர்ப்பித்து நிறைவாக நாம் வேண்டுவோம். இந்த சிலுவை நமது குடும்பங்களுக்கு வெற்றியை தரட்டும். குரு தோலைகளில் சிலுவைகளை நாம் நம்முடைய குடும்பங்களில் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை போட்டுக்கொண்டு வெளியே போகிற, சிலுவை வரைந்து கொண்டு கடவுளுக்கென்று கொடுக்கிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கட்டும். கடவுள் இந்த சிலுவை வழியாக வழி நடத்தட்டும். இந்த சமுதாயத்தை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் நிறைவின் நாளாக, கடவுளுடைய நிறைவின் நாளாக கடவுள் இதை மாற்றி நம்மை நிறைவாக வழி நடத்தட்டும்.
ஆண்டவர் நம்மை நிறைவாக இந்த சிலுவையின் நாள் வழியாக, இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை வழியாக கடவுள் உயிர் நீத்த இந்த நாளில் ஆண்டவர் நம்மை நிறைவாக வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நம்பிக்கை மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். பிறருக்காக ஜெபிப்பது என்பது கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் தவிர்க்க முடியாத செயல்பாடாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களில் பலருடைய தேவைகளை முன்னிறுத்தி செபித்தாலும், இன்று நம்முடைய தாய் திரு அவையோடு இணைந்து பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபங்களும் வல்லமை மிக்க ஜெபங்களாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்மை ஈடுபடுத்தி மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, மொத்தம் 10 மன்றாட்டுக்கள். மன்றாட்டினுடைய முதல் பகுதி பாடப்படுகின்ற போது நீங்கள் முழங்கால் பலியிட வேண்டும். இரண்டாவது பகுதி பாடப்படுகின்ற போது நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். முழங்கால் பலியிடுவோம். புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரர்களை, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்தி அவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. எழுந்திருப்போம், மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது ஆட்சியை மக்களினங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்கால் பலியிடுவோம். பாடல் குழுவினர் முதல் பகுதி பாடப்பட்ட பிறகு, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பாடுங்கள். ஆமென் பாடக்கூடாது. திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தில் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகி எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்கால் பலியிடுவோம்.
முன்னிலைப்படுத்தப்பட்ட அனைத்து குருக்கள், நம்பிக்கையாளர்கள் என்று பல்வேறு நிலையில் உள்ள ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் ஆயர் ஜார்ஜுக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அருட்சகோதரிகள், நம்பிக்கையாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப்பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்காலிடுவோம். கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காக, புதிதாக கிறிஸ்துவை நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளப் போகின்றவருக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவ புதுமுக நிலையினருக்காக மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களில் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புது நிலையினரிடமும் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்காலிடுவோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காக மன்றாடுவோம்.
யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பினாலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையினாலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்திருங்கள், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமிற்கும் அவதம் வழிமரபினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளே. அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உம் மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உம்மை திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்காலிடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக, கிறிஸ்துவர்களாக இருந்து கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாகவும், கிறிஸ்துவை அறியாமல் இருந்து கிறிஸ்துவை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்திருங்கள், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டறிவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் மது வாழ்வின் மறை உண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆர்வல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்காலிடுங்கள். கடவுளை நம்பாதவர்களுக்காக, கடவுளை கண்டறிய முடியாத அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை என்றும் கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்திருங்கள், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்து, அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்போர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழங்கால் இடுங்கள்.
நாடுகளை ஆள்வோருக்காக மன்றாடுவோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியையும் உரிமை வாழ்வையும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்திருங்கள், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிறைவேறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முழங்காலிடுவோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலும் இருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்திருங்கள், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதலால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய வழிபாட்டின் இரண்டாவது பகுதியான திருச்சிலுவை ஆராதனை இப்பொழுது தொடங்குகிறது. சிலுவை மரம் இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, இழந்து போன இறை மனித உறவின் மீட்பு பிணைப்பு. இது தொடக்க நூல் கூறப்பட்ட தோட்டத்தின் நடுவில் உள்ள சாவை கொடுக்கும் மரம் அல்ல, இரண்டு கள்வர்களின் நடுவில் வீற்றிருந்து வருவோர் போவோரையும் தன்னை உற்று நோக்குவோரையும் இரு கைகளையும் நீட்டி அரவணைத்து அன்பு செய்யும் இயேசுவுக்கு தலையோடு உடலையும் சாய்க்க இடமளித்த வாழ்வளிக்கும் மரம். துன்பத்தில் பிறர் சாய்ந்து கொள்ள நாம் நம் உடலை கையளிக்கின்ற பொழுது நாமும்
இந்த வாழ்வளிக்கும் மரத்தில் பங்கு கொள்கிறோம். நீதிமொழி புத்தகத்தில் இறைமொழி சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது என்பது போல சாந்தமும் சமாதானமும் கொண்ட மக்களாகவும் சாந்தமான வார்த்தைகளை சொல்லும் மக்களாகவும் வாழ்வை சுட்டி காட்டும் திருச்சிலுவையாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். பீடத்தின் முன் மக்களை நோக்கி நிற்கும் அருள் பணியாளர் திருச்சிலுவையை மற்றொரு அருள் பணியாளரிடமிருந்து பெற்றுக்கொள்வார். அதன் பின் அதில் போர்த்தப்பட்டிருக்கும் துணியை தலையிலிருந்து அகற்றி வலக்கையில் அகற்றி இடக்கையிலும் அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரம் இது, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் என்று கூற மக்கள் நாம் வருவீர் ஆராதிப்பேன் என்று பதிலுரைப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு சடங்கு இதுதான். இந்த சடங்கிலே நீங்கள் எந்த மனநிலையோடு பங்கெடுக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவினுடைய இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க நாம தான் காரணம், வேற யாரும் கிடையாது. இந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு முதல்ல மனசுல வரணும். முழுக்க முழுக்க நீங்களும் நானும் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. ஆதியாகம புத்தகத்தை சரியாக படித்தவர்களுக்கு இது புரியும். சாத்தான் நம் ஆதி பெற்றோர்களான ஆதாம் ஏவாளை அந்த கனியை உண்ணுங்கள், நீங்கள் சிறந்தவர்களாக மாறுவீர்கள் என்று சொன்னவுடன் ஆண்டவர் அவர்கள் கனியை உண்டதால் அவர்களை கெட்டவர்களாக நினைக்கவே இல்லை. 4வது அத்தியாயத்திலே ஆண்டவர் சொல்வார், இவர்கள் நம்மை போல் மாறிவிட்டார்கள். அப்போ கனியை சாப்பிட்ட பிறகு அவங்க நல்லவங்களா சிறந்தவர்களாக மாறிட்டாங்க, அதில் தப்பே இல்லை. இவர்கள் நம்மை போல் மாறிவிட்டார்கள் எப்போது சொல்றாரு? கனியை உண்ட பிறகு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா சீரழிவுகளையும் செய்தோம். நம்மை போல் மாறிவிட்டார்கள் என்று கடவுளே மெச்சக்கூடிய அளவுக்கு கனியை உண்ட பிறகு ஆதி பெற்றோர்கள் சிறந்தவர்களாக மாறிய பிறகும் நாம் பாவிகளாக இருக்கின்றோம் என்றால் இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்களும் நானும் தான் கடவுளை சாகடித்து விட்டோம், நம்முடைய பாவங்கள். இந்த ஆட்டிடியூட் மனசில் இருக்கணும். அதனால் சிலுவையை முத்தம் கொடுக்க வரும்போது கொஞ்சமாவது மன வருத்தம் இருக்கணும். ஃபேஷனாக முத்தம் கொடுத்துட்டு போகக்கூடாது. ஸ்டைலாக நான் தான் என் கடவுளை சாகடித்தேன் அப்படின்னு மன வருத்தத்தோட அந்த ஒரு மனநிலையோடு அந்த சிலுவையை முத்தம் கொடுக்க வேண்டும். கடவுளே, உன்னை சாகடித்த குற்றத்திற்காக இந்த முத்தத்தை கொடுத்து என் பாவத்தை கழுவி கொள்கின்றேன் அப்படின்னு மனசில் நினச்சி இந்த முத்தத்தை கொடுக்க வேண்டும். யூதாசை போல் ஃபேஷனாக கொடுத்து கடந்து செல்லக்கூடாது. திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின்
மீட்பு வருவே திருச்சிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது உலகத்து மீட்பு வருவே இப்பொழுது திருச்சிலுவை முத்தமிடும் பவனி நடக்கும். முதலில் திருத்தொண்டர்கள் திருச்சிலுவை முத்தமிடுவார்கள். நாம் திருச்சிலுவை முத்தமிட வரும்பொழுது நமக்காக தன் உடலின் கடைசி துளி இரத்தத்தையும் இழந்த இயேசுவை நம் நேசத்தை தெரிவிக்கும் வகையில் நம் காலணிகளை கழட்டி வைத்துவிட்டு முத்தமிட வருவோம். நமக்காய் இறந்தவரை நாம் சந்திக்கும் தருணம் இது. பக்தியோடு இந்த பவனியில் பங்கேற்போம். நீங்கள் இப்பொழுது செலுத்தும் காணிக்கை இயேசு பிறந்த புனித பூமியின் பராமரிப்புக்காக அனுப்ப வைக்கப்படும். அதனால் தாராள மனதுடன் காணிக்கை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு தூய தந்தே, எனக்கு பதில் நீ மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு தூய தந்தே, எனக்கு பதில் நீ எகிப்து நாட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு
சிலுவை மரத்தை நீ தயாரித்தாய். என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். 40 ஆண்டுகள் நான் உன்னை பாலை நிலத்தில் வழி நடத்தி உனக்கு மன்னா ஊட்டி வலுமிகு நாட்டினுள் கொண்டு வந்தேனே. அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தயாரித்தாய். என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். உன்னை முன்னிட்டு நான் எகிப்தை அதன் தலைச்சன் பிள்ளைகளோடு சாட்டையால் அடித்தேனே. நீயோ என்னை சாட்டையால் வதைக்க கையளித்தாய். என் மக்களிடமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பார்வோனையும் செங்கடலில் ஆழ்த்தி எகிப்து நின்று உன்னை விடுவித்தேன். நீயோ என்னை தலைமை குருக்களிடத்தில் கையளித்தாய். என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
மன்னியும் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே, இடது பாத காயமே பீடம் மிக தரும் தினமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் பொங்கும் என்னே சுவைப்பா என்னே சுவைப்பா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என்னே சுவைப்பா என்னே சுவைப்பா கல்வாரி சிகரமதில் தீர்ப்பிடாதென்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையைப் பார் குருதியில் நனைந்திருக்கும் என் இயேசுவின் முகத்தினைப் பார் பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பினை அமைதியில் நேர்ப்பதை பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பினை அமைதியில் நேர்ப்பதை கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என்னே சுவைப்பா என்னே சுவைப்பா கல்வாரி சிகரமதில் இன்றைய திருவழிபாட்டின் மூன்றாம் பகுதியான திருவிருந்து பகுதி இப்பொழுது தொடங்குகிறது. திருவிருந்தில் பங்கு பெறுதல் என்பது இயேசுவின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளடக்கியது. மேலும் பழைய ஏற்பாட்டின்படி பலியாக்கப்பட்ட செம்மறியின் உடலை உண்ணுதல் பலியை ஏற்றுக்கொண்ட இறைவனோடு உறவு கொள்வதாகும். இங்கு இயேசு தம்மை பலியாக்கி நமக்கு உணவாக தந்து நம்மை இறைவனோடும் சக மனிதர்களோடும் ஒப்புரவாக கொடுத்து அழைப்பாகும் இது. இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவரின் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனமோ பலியானதே.
காவலம் பலமானதே, இழி செயலும் இவ்வுலக நிலமாடுதே. உயிரே நின்றி உயிரேதையா, இன்னுறவே இல்லா வாழ்வேதையா. கண்கள் நீரில்லா வனமானதே, மனமோ கனமாகிரணமானதே. சீயில்லா தாயுள்ளம் உயிர் வாழுமா, நீ இல்லா நொடியெல்லாம் நிகழ்காலமா. சீயில்லா தாயுள்ளம் உயிர் வாழுமா, நீ இல்லா நொடியெல்லாம் நிகழ்காலமா. விழியாலே வழி சொல்லி வரமாகி, அழியாத வரம் சொல்லி மறையாகினாய். விழியாலே வழி சொல்லி வரமாகி, அழியாத வரம் சொல்லி மறையாகினாய். பச்சை மரமே பலியானதே, பெற்ற மனமோ பலியானதே. சித்தம் காண உயிர் போகினாய், நித்தம் நீயே என் நினைவாகினாய். நித்தம் நீயே என் நினைவாகினாய். மிச்சமின்றி மடியேந்தினே, அச்சன் உன்னை கரம் தாங்கினே. நான் போகும் முன்னே நீ போகவா, வான்தூதன் அன்றே வந்துரைத்தார். நான் போகும் முன்னே நீ போகவா, வான்தூதன் அன்றே வந்துரைத்தார். என்னை ஒரு வாழ்வோடுருவும் என்று சொன்னதும் இதற்காகவோ, என்று சொன்னதும் இதற்காகவோ. பச்சை மரமே பலியானதே, பெற்ற மரமோ பலியானதே. சித்தம் காண உயிர் போக்கினாய், நித்தம் நீயே என் நினைவாகினாய். நித்தம் நீயே என் நினைவாகினாய். அன்பாயை உலகெல்லாம் அரசாளவே, அழிவில்லா உன் வாழ்வு விலை போலவே. சிரமெல்லாம் கொருவே வழிநோடவே, சில்லாத என் நெஞ்சம் சிதைவானதே. உதிர்ந்த மலராய் உனை காணவே, உதிரம் எனக்கு கொதிக்கின்றதே. உலகுக்கே என்னை தாயாக்கி, உலகோரை
நீயின் இணைவாக்கினார். மனம் வருந்தி கேட்கின்றேன், மன்னிப்பு தருவாயா? மகிழ்ச்சி தரும் உம் இரத்தத்தால் மனதை தொடுவாயா? அன்புக்குரியவர்களே, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த டைமில் வெளியில் போகிறவங்களாம் நாளைக்கு வந்து தப்பு பண்ணுவாங்க. அதனால் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கிற பக்கத்தில் 4 பூத், அந்த 4 பூத்துகளிலே உங்களுக்கு தவக்கால கஞ்சி ஆனது கொடுக்கப்படும். நீங்கள் மெதுவாக, அதே நேரத்தில் விரைவாக, ஏன்னா அடுத்த சர்வீஸ் 6 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆலயத்திற்குள் நடைபெறும். மக்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள். 5:45 மணிக்கெல்லாம் வர ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கின்றது. 1 மணி நேரம் அதிகபட்சமான நேரம்தான். எனவே நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து 4 பூத்துகளில் பரிமாறப்படுகின்ற அந்த தவக்கஞ்சியை நீங்கள் குடித்துவிட்டு நீங்கள் உங்களுடைய இல்லம் திரும்பலாம். அப்படி நீங்கள் திரும்புகின்ற போது செய்ய வேண்டிய ஒரு காரியம், இது என்னுடைய வேண்டுகோள் கூட,
பல நாட்களாக பல வருடங்களாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ காலையில் சிலுவை பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, நீங்கள் ஏன் நடுவில் வந்து நிற்கல? வெயிலில் நின்னா கருத்துருவீங்கன்னு தானே? ஆமாம், வெயிலில் நின்னா கருத்துருவோம், யார் வேணாலும் கருத்துருவோம். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நின்னாலும் அப்படி தான், இல்லைனாலும் அப்படி தான். ஆனால் அதே சேர் வெயிலில் நின்றால் உளுத்துறாதா? அதே சேர் வெயிலில் இருந்தால் உளுத்துறாதா? நீங்கள் கருக்கிற மாதிரி அதுவும் உளுத்துறோம்ல. அப்படியே வெயிலில் போட்டு போயிடுறீங்க. திருப்பி காசு கொடுத்து உங்ககிட்ட காணிக்க கேட்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்க. நான் போகிற வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி 1000 சேர் வாங்க முடியாது. போகும்போது ஒரு ஓரமாக தானே எடுத்துகிட்டு வச்சுட்டு போக சொல்கிறோம். அதில் என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டம்? நீங்கள் நின்றா கருத்துடுற மாதிரி சேர் இருந்தாலும் உளுத்துறோம். அப்படி தூள் தூளாக கொட்ட ஆரம்பிச்சிடும், உட்கார முடியாது. இல்லை தானே? ஆமாம் தானே? அதுக்கும் வாய் இருந்தால் சொல்லும்ல. ஏய், உனக்கு புத்தி இருக்கா? எனக்கு கொஞ்சம் நிழலில் எடுத்து வச்சுட்டு போகலாம்லன்னு அதுக்கு வாய் இருந்தால் சொல்லும்ல. அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சாப்பிடுங்க, எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிடுங்க. ஆனால் போகும்போது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு போங்க. ஏன்னா அடுத்து வர க்ரௌடு வந்து இவ்வளோ இடம் இருக்குல்ல, நான் காரை உள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு வீம்புக்குன்னே சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் அங்கங்கே சேர் போட்டிருப்பீங்க, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து குடிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் போகும்போது ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த சேர் வெயிலே இருந்தால் உளுத்து போயிடும். அடுத்த நாளைக்கு மாலை இரவு திருப்பலிக்கு நாங்கள் அதை சரியாக வைக்கணும். அதுக்காகவாவது அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஒத்துழைப்பு கொடுங்கண்ணே. இன்னைக்கு பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, இன்னைக்காவது அந்த காரியத்தை திறம்பட செய்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நாளை இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, பாஸ்கா இரவு திருப்பலி. அது முடிய முன்ன பின்ன கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். நாளை இரவு கூட எந்த வண்டியும் உள்ளே அனுமதி கிடையாது. நாளைக்கு இரவெல்லாம் நான் அந்த சின்ன கேட்டை திறக்கவே மாட்டேன். அங்கே அவ்வளோ சொல்லியும் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே விடுறீங்க. ஒரு சிலர்லாம் அந்த மூலையில் இருந்து தான் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அதனால் நாளைக்கு நான் அந்த சைட் கேட் திறக்க மாட்டேன். ஒரே ஒரு கேட் தான் திறந்திருக்கும். எந்த வாகனமும் உள்ளே வரக்கூடாது. எல்லா இடத்திலும் இருக்கைகள் இருக்கும். அருட்சகோதரிகளினுடைய கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை பகுதிக்குள் நீங்கள் வண்டியை நிறுத்தலாம். அருட்சகோதரிகள் நிச்சயமாக அதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய 2 வீலர்ஸ்லாம் அங்கே நிறுத்துங்க. 4 வீலர்ஸ் நீங்களே உங்களுக்கான இடத்தை பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா சுற்று வட்டாரத்தில் எங்கே பெரிய பார்க்கிங் வசதி இருக்கோ அங்கே போயிட்டு திருப்பலியில் பங்கெடுங்கள். அப்படி நீங்கள் வருகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? சப்போஸ் நீங்கள் 11 மணிக்கு வந்துட்டீங்க, ஆனால் இங்கிலீஷ் மாஸ் முடியல, என்ன செய்யலாம்? இங்கே இருக்கைகள் இருக்கும். பேஸ்கெட் பால் கிரவுண்ட்லேயும் இருக்கைகள் இருக்கும். இந்த சைட்லேயும் இருக்கைகள் இருக்கும். கோயில் முன்னாடி மட்டும் அவங்க பூசை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த திருப்பலி முடிகிற வரைக்கும் கோயில் முன்னாடி பகுதியில் அவங்க சப்போஸ் வரவங்க உங்களை மாதிரியே வெளியில் நின்று தான் பூசை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க வெளியில் உட்காந்து பூசை பார்ப்பாங்க. அந்த இடம் மட்டும் அவங்களுக்காக ஒதுக்கப்படும். நீங்கள் அந்த இடத்தில் அமராதீர்கள். இங்கே இருக்கைகள் சரியாக போடப்பட்டிருக்கு, இங்கே உட்காருங்க. பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருக்கைகள் போடப்பட்டிருக்கும், அங்கே உட்காருங்க. இந்த சைடில் எல்லாம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கும், அங்கே உட்காருங்க. நான் ஏன் ஆம் சேர்ஸ் அங்கே போடுறேன்னு தெரியுமா? முன்னாடி வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, நோயாளிகள், வருஷத்தில் ஒரு புசியாவது இந்த நாளில் பார்த்துடணும் அப்படின்னு வரக்கூடியவங்க ஆம்புலன்ஸ் சேரில் உட்கார முடியாது. அதனால தான் ஆம் சேர்ஸ்லாம் நான் பின்னாடி போடுறேன். ஆனால் யாரெல்லாம் அங்கே போய் உட்காருறீங்க தெரியுமா? சோம்பேறிங்க, லேட்டாக வரவங்க, குழந்தைங்க, உங்கள் பேகு, நீங்கள் எடுத்துகிட்டு வந்துரு இது பெட்ஷீட்டு, தலைக்காணி, இதெல்லாம் வச்சுட்டு அங்கே உட்காந்துடுறீங்க. நாங்கள் ஆம் சேர் போடுறதுக்கு காரணமே வயசானவங்களுக்கு மட்டும்தான். நடக்க முடியாதவங்களுக்கு தான் நாங்கள் ஆம் சேர் போடுறேன். ஏன்னா அவங்களால சப்போர்ட் இல்லாமல் உட்கார முடியாது. அவங்களால ஆம்புலன்ஸில் உட்காந்து விழுந்துருவாங்க. வயசாகிடுச்சுன்னா அவங்களால சப்போர்ட் வேணுன்றதுக்காக தான் நாங்கள் ஆம் சேர்ஸ் போடுறேன். அதனால் நாளைக்கு இரவு முன்னாடி வரக்கூடியவங்கெல்லாம் அங்கே உட்காராதீங்க தயவுசெய்து. அங்கே திருப்பலி முடிகிற வரைக்கும் ஆங்கில பேசக்கூடிய மக்கள் உட்கார்ந்துருப்பார்கள். முடிந்த உடனேயே நம்முடைய இளைஞர்கள் ஆம் சேர்ஸ் எல்லாம் அங்கே போட்டுருவாங்க. வயதானவர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா இந்த சைடு எங்கேயாவது உட்காந்துக்குங்க. சேர்ஸ் போட்டோன்னா அங்கே போய் உட்காந்துருங்க. இந்த ஒத்துழைப்பையும் நாளை தினம் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது இறுதி ஜெபம், கடைசி ஆசீர்வாதம் எல்லாம் இருக்காது. பொது ஜெபம் முடிந்தவுடன் அருட்தந்தை நம்மை கலைந்து போகச் சொல்வார். அதன் பிறகு நீங்கள் வரிசையில் வந்து இந்த நோன்பு கஞ்சியை வாங்கி குடித்துவிட்டு நான் சொன்னதைப் போல் நீங்கள் போகின்ற போது இருக்கைகளை ஓரமாக வைத்துவிட்டு செல்லும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினே. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறையின் பொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறை பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ளவும் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிடவும் வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இப்போது கலைந்து செல்வோம். கஞ்சி அருந்துகிற இடத்திற்கும்